ஆமாமா. ரொம்ப சீக்கிரமா. ம். டிவிஷன் எக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இது புரிஞ்சுதா சிவா? ஸோ அப்பனா நான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அதனால ஒரு வெளியில நான் இது பண்ணேன்னா, நான் எவ்ளோ எனக்கு வருமோ, அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா தான், ஐ அம் டூயிங் அ கரெக்ட் அசஸ்மென்ட் ஆஃப் காஸ்ட். கரெக்ட்டா? அப்ப ரூ. 125க்கு கீழ நாங்க அக்ரி பண்ணிக்க மாட்டோம். அதே மாரி டிவிஷன் Y வில் நாட் அக்ரி a ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ரூ. 150. ஏன் சிவா? செகண்ட் பாயிண்ட். ஏன் டிவிஷன் Y எக்ஸஸ் ஆஃப் ரூ. 150 நான் அக்ரி பண்ண மாட்டாங்க? ஆ அப்ப ரூ. 150 வெள்ள அப்ப நான் வெளிலேருந்தே வாங்கிக்கலாமே. எனக்கு ரூ. 149 ரூ. 148 இவங்க கிட்ட வாங்க. அப்பனா எனி ஆ எனி பிரைஸ் பிட்வீன் 125 to 150 will be favorable for both of them. கரெக்ட்டா? ஓகே. அதான் சிவா, இப்ப இந்த ரூ. 25ன்றது தான் சேவிங்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசிங் இன்டர்னலி as opposed to buying externally. இது புரிஞ்சதா? இப்ப ரூ. 125க்கு இவருக்கு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப Yக்கு வந்து எவ்வளவு சேவிங்க? ரூ. 25ல்ல. அதுதான் சிவா சொல்றாங்க. புரியுறதா? ஓகே. இப்ப we will get into the concept of international transfer pricing. இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல வந்து எப்படி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணணும்? ஓகே. அண்ட் அதுல வந்து என்ன மாதிரி டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் ஷெல்டர்ஸ்லாம் இருக்கு? அதுக்கப்புறம் வந்து the creation of foreign subsidies and basis of operations for cross border flow of products, services, trademarks, funding, technology, இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் டுடேஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் சினாரியோல அது பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் கைட்லைன்ஸ் யார் எடுத்துட்டு வராங்கன்னா சிவா, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட், இவங்க தான் வந்து அதுக்கான ஃபுல் இதுவும் அவங்க தான் எடுத்துட்டு வராங்க. இது மார்க் பண்ணிக்கோங்க. இது ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் டிசிஷன்ஸ்லாம் இவங்க டாக்ஸ் ரேட்ஸ், டிவிடெண்ட் ரெபாட்ரியேஷன், அப்புறம் டியூட்டிஸ், டாரிஃப்ஸ் இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சிவா. இம்போர்ட் டியூட்டிஸ், டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அதெல்லாம். இந்த ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன் கைண்ட் மட்டும் நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாமா ஆமாமா. ஃபைனல்ல ஃபுல்லா படிப்பீங்க. இதுவும் இந்த ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மட்டும் நாளைக்கு சொல்றேன் சிவா. ஓகேவா? சிவா இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 1. ஓகே. So the production director of PQ company is concerned with the problem of measuring the efficiency of process managers. The production department ஆறு process இருக்கு சிவா. One specific area of investigation is measurement of output values which involve use of transfer prices. Suppose நீங்க தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஓகேவா? ப்ரொடக்ஷன் டைரக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு. எல்லா டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் பத்தி வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணு அப்படின்றாரு. நீங்க என்னெல்லாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவீங்கன்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் நான் வேரியபிள் காஸ்டா வச்சு பண்றேன்னா, ஒண்ணுமே இல்லை சிவா, ரொம்ப வெரி சிம்பிள். வேரியபிள் காஸ்டிங் அப்ரோச் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர் செல்லிங் டிவிஷன் இஸ் ஆப்ரேட்டிங் பிலோ கெப்பாசிட்டி போது வேரியபிள் காஸ்ட் பிரைசிங் அப்ரோச்சை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஆக்சுவல் ஃபுல் காஸ்ட் வந்து வில் பி யூஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபரர் டிவிஷன்ல அவங்களால ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ண முடியாது. ஆக்சுவல் ஃபுல் காஸ்ட்னா ப்ராஃபிட் எலமெண்ட்டே இல்லாமல் இப்போ ரூ. 100க்கு தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 100க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதோட ப்ராடக்ட் காஸ்ட் ப்ரைஸ் இவங்களுக்கும் நான் ரூ. 100க்கு தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதோட வேலையை அப்போ எங்க ப்ராஃபிட் வர முடியும்? ப்ராஃபிட்டே கிடையாது. அதனால ரியலைஸ் பண்ண முடியாது. ஃபுல் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் மார்ஜின் தான் சிவா நம்ம ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்ல காஸ்ட் பிளஸ் 25% வரும் தெரியுமா? அந்த செட்டப் இது. ஓகே. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது டு ப்ரோமோட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த செல்லிங் டிவிஷன் அண்ட் டு ஐசோலேட் வேரியன்சஸ் வித்தின் டிவிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆர் யூஸ்ட் அஸ் த பேசிஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் இன் காஸ்ட் பேஸ்ட் டிவிஷன்ஸ். அதாவது டிவிஷன்ஸ்குள்ள வேரியன்சஸ் வரக்கூடாது. ஓகேவா? எல்லா டிவிஷனும் ஒரே பிரைசிங்ல தான் போகணும்னு வரும்போது இட் இஸ் கால்ட் அ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்.
அது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நம்மளது நெறைய எப்படின்னா, இதுதான் சிவா நெறைய பார்ப்போம். இது ரொம்ப கம்மியா தான் பார்ப்போம். ஓகேவா? ஆ கம்பேர் கரெக்ட், கரெக்ட். அதனால. சிவா இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க. In meeting with the director of finance of your company,